சேலத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் குறித்து தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் சேலத்தை பொறுத்தளவு அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன, அங்கு இந்த ரேஷன் கார்டோடு ஆதார் இணைக்கும் பணி எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்கு, இந்த பணி சார்ந்த ஏதேனும் புகார்கள் இருக்கின்றதா, மக்கள் என்ன தெரிவிக்கின்றார்கள், பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். அதாவது தமிழக அரசு தரப்பிலிருந்து ஸ்மார்ட் கார்டு வழங்குவதற்காக ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆதார் எண் தற்போது சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 99.99% வந்து முடிக்க வைக்கப்பட்டுள்ளதாக இங்கே இருக்கிற அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. அதே போல் சேலம் மாவட்டத்துடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னாக்கா 35 லட்சத்துக்கும் மேலாக உள்ளது. குறிப்பாக 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி சேலம் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 34,800 இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் நாய் விலை கடைகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா 1551 கடைகள் வந்து செயல்பட்டு இருக்கு. இந்த 1551 கடைகள் மூலமாக குறிப்பாக சேலத்தை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மொத்த குடும்ப அட்டைதாரர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா 9,20,000 அட்டைகள் வந்து இயங்கிட்டு இருக்கு. இதில் பொறுத்த வரைக்கும் குடும்ப அட்டைகளுடன் இந்த ஆதார் எண் இணைக்கும் பணி என்பது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 93% வந்து முடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் இருந்த போதிலும் இந்த பணிகளால் வந்து ஆதார் எண் இணைக்காத குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 73,000 குடும்ப அட்டைகள் வந்து இந்த தற்காலிகமாக நீக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிங்க. இதன் பின்னராக அதிகாரிகள் வந்து ஆதார் எண்ணை பதிவங்களை வந்து வழங்கிய பிறகு 47,000 தற்போது வரை 47,000 குடும்ப அட்டைகள் வந்து இணைக்கப்பட்டிருக்காங்க. அதனால் பொதுமக்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஆதார் எண் ரேஷன் கார்டோடு இணைக்கிற பல்வேறு பிரச்சனைகள் சந்தித்து வரதால வந்து பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகளில் கிடைக்க வேண்டிய பொருட்கள் வந்து கிடைக்காதனால மிகப்பெரிய பாதிப்பு சந்திச்சிருக்காங்க. குறிப்பாக நான் இப்போ சேலம் 4 ரோட் பகுதியில் இருக்கிற நாய் விலை கடையில் நின்றுட்டு இருக்கேன். இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏராளமான இருக்காங்க, பேசலாம். ஆமா, நீங்க சொல்லுங்க, இந்த ஆதார் எண்ணோட இந்த ரேஷன் கார்டு நீங்க நினைச்சிட்டீங்களா? உங்களுக்கு ரேஷன் கார்டுல பொருட்கள்லாம் தராங்களா? உங்களுக்கு பொருட்கள்லாம் தரது இல்லைங்கண்ணா. என்ன கேட்டால் வந்துட்டு ஆதார் கார்டை கொடுத்தா பொருள் போடுறேன்னு சொன்னாங்க. ஆதார் கார்டு கொண்டு வந்து கொடுத்தா உனதெல்லாம் நீக்கப்பட்டுறாங்க, நீங்கள் வந்துட்டு தாலுகா ஆஃபீஸில் போய் சரி பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 6 மாதமாக ஒன்றுமே போடுறதே கிடையாது. வந்துட்டு போயிட்டு தான் கிடக்குறோம், அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு தான் போயிட்டு கிடக்குறோம். இந்த நம்பர் இல்லை, வந்தால் தான் நாங்கள் போடுவோம், என்ட்ரி ஆகலை அப்படின்ட்டாங்க. நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துட்டு இணைக்கிறதுல என்ன மாதிரி பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க? நீங்கள் இணைக்கிற மாதிரி என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தாங்கன்னா, இங்கே நம்பர் வரல, உங்கள் நம்பர் இருந்தால் தான் நான் பொருள் போட முடியும், நம்பரே கிடையாது, வந்தால் போடுறோம் அப்படின்ற. அப்படி இல்லை ரேஷன் பொருட்கள்லாம் அவங்க தராங்களா? உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? இப்போ இந்த மாதம் வந்துட்டு போன மாதத்துலேருந்து எண்ணெய் இல்லை, பருப்பு இல்லை, வந்தால் போடுறோம். இந்த மாதமும் இன்னும் ஒரு வாரம் போனால் முடி போகுது, கேட்டால் வந்தால் போடுறோம், எது கேட்டாலும் வந்தால் போடுறோம், இல்லை இல்லை இல்லை. இப்போ இன்றைக்கி அரிசி போடுறோம் அப்படின்னாரு, இன்னமும் ஆளே காணோம். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய இந்த ஆதார் கார்டு இணைக்காததால் எந்த மாதிரி பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? நீங்கள் எனக்கு ஆதார் கார்டு கிடச்சிச்சு, நிறைய பேர்த்துக்கு கிடைக்காம இருக்குது. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ரொம்ப வயசானவங்க தான், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் கேட்குறப்பெல்லாம் இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஒவ்வொரு ட்ரிப்பும் தாலுக்கா ஆஃபீஸுக்கும் ரேஷன் கடைக்கு நடந்துகிட்டே தான் இருக்கிறாங்க டெய்லியுமே. நானே எனக்கு பயங்கரமாக கோவம் போய் திட்டலான்னு தான் எங்கள் அம்மா, ஏன்னா வயசான காலத்தில் எத்தனை வாட்டி தான் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பொருளே போடலை, 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் உள்தாள் கிடச்சிச்சு. 200 பேர்த்துக்கு மேலே நிறைய பேர்த்துக்கு நிறுத்தி வச்சுட்டாங்களாட்டுக்குது. 250 கார்டுக்கு நிறுத்தி வச்சுட்டாங்களாம். அந்த பொருள் இன்னும் யாருக்குமே போடல, கிடைக்கல. நிறையா பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய நாள் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும். இத்தனை நாள் எங்களுக்கு வரணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா உள்தாள் எல்லாத்துக்குமே கிடைக்கும். உள்தாள் வர மாதிரி வச்சு பண்ணுங்க நீங்கள் தான். குறிப்பாக இந்த நியாய விலை கடைகளில் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் 47,000 கார்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறதா அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. இதனால் பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட ரேஷன் பொருட்களை வந்து வாங்க முடியலைங்கிற மிகப்பெரிய சிரமத்தில் நின்றுட்டு இருக்காங்க. தற்போது இந்த நியாய விலை கடைகளையும் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவர்கிட்டையும் கேட்கலாம். சார் வணக்கம். தற்போது இந்த ஆதார் இணைக்கும் பணி, ரேஷன் கார்டுடன் இணைக்கும் பணி வந்து உங்களுக்கான ரேஷன் கார்டு எப்படி இருக்குது? இப்போ உங்களுக்கு அந்த பணிகள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் அதாவது ஆதார் எண் இணைக்கிறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட என்னுடைய ரேஷன் கார்டை 2 மாதமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க இந்த கடையில் வந்து கேட்கும் போதெல்லாம் இதில் இருக்கிற அதிகாரி எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் தாலுக்கா ஆஃபீஸில் போனால் நீங்கள் ரேஷன் கடைக்கு தான் போகணுன்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து மக்களை அலைய விடுறது மட்டும் இல்லாமல் ஆதார் எண் பதிஞ்சு திரும்ப பொருள் வாங்க வந்தால் கூட உங்களுடைய நம்பர் இங்கே வரல, நீங்கள் வந்தால் தான் வந்து பொருள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அலகழிச்சிக்கிட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகள்லையும் வந்து ஆதார் இணைப்பு மையம் அங்கேயே செயல்பட்டதுன்னு சொன்னால் சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் வந்து அந்த இடத்துலையே வந்து ஆதார் எண்ணை வந்து இணைக்கிறதோ அதுக்கான புகைப்படத்தை எடுக்கிறதுக்கோ வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதார் எண் திட்டம்ங்கிறது ரேஷன் கடையை வந்து முடக்கக்கூடிய திட்டமாக பொதுமக்களுக்காக நேரடியாக மானியம் வழங்குகிற திட்டம்னு சொல்லி மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. ஏற்கனவே கேஸ் மானியம் இப்படி தான் அறிவித்து கேஸ் விலை தாறுமாறாக விலை உயரும் போது எவ்வளோ மானியம் வருதுன்னு கூட தெரியல. இதே போல் தான் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் வந்து
ரேஷன் பொருட்களையும் வந்து முழுமையான தொகையை கொடுத்து வாங்கணும், மானியம் வந்து வங்கி கணக்கில் செலுத்தப்படுன்றாங்க. இதுலேயும் மிகப்பெரிய முறைகேடு நடக்கும். இதை உடனடியாக மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நிரூபித்து வந்து அந்த ஆதார் எண் எடுக்கிறதுக்கான காலக்கெடுவை இன்னும் நீட்டிக்கணும். ஆதார் எண் பதியாத மக்களுக்கும் உடனடியாக பொருட்கள் வழங்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். தேவேந்திரன் குறிப்பாக இவருடைய கருத்தில் கேட்டிருப்பீங்க. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நியாய விலை கடைகளில், அதாவது நியாய விலை அட்டைகளில் வந்து 93% இந்த பணிகள் வந்து நிறைவு பெற்றிருக்கு. இன்னும் 7% பணிகள் பெண்டிங்கில் இருக்கு. இது தொடர்பாக மக்கள் வந்து அந்த ஆதார் கார்டு எடுக்கிறதுல பல்வேறு சிரமங்களை சந்திச்சு வரதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 381 இ சேவை மையங்கள் வந்து அமைக்கப்பட்டு ஆதார் எண்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஆதார் எண்கள் எடுத்த மக்கள் நியாய விலை கடைகளில் வரும்போது இங்கே இருக்கிற மிஷினில் ஸ்கேன் பண்ணும்போது பல்வேறு எரர் காட்டுறதால பல்வேறு பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. இதனால அவங்க நியாய விலை கடைகளில் வந்து அந்த ஆதார் எண்ணை வந்து அவங்களால இணைக்க முடியாங்கிற சிரமம் ஏற்பட்டிருக்கு. சார், நீங்க சொல்லுங்க, இங்க என்ன மாதிரியான சிரமங்கள் சந்திச்சிருக்கீங்க? உங்க நியாய விலை கடை கேன்சல் ஆச்சுன்னு சொல்லியிருந்தீங்க, அது இங்க என்ன சொல்றாங்க கேட்டா? சார், ஆதார் கார்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இங்கே இணைக்கிறதுக்கான அங்கே போய் ஆதார் கார்டு எடுக்கிறதுல லேட் ஆச்சு பிடிச்சி, அதுக்கப்புறம் கொண்டாந்து கொடுத்தா ஆதார் கார்டு வந்து அந்த உங்கள் இது லாக் ஆகிடுச்சிங்க, அங்கே போய் தாலுகா ஆஃபீஸுக்கு போங்க அப்படிங்க. தாலுகா ஆஃபீஸுக்கு போனால் எனக்கு இருங்க, அவங்க நேராக போய் ரேஷன் கார்டு பாருங்கிறாங்க. இந்த போன மாதம் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு, இந்த மாதமும் எந்த ஒரு பொருளும் போடல. கிட்டத்தட்ட எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 200-300 ரேஷன் கார்டு பக்கம் அப்படி தான் இருக்குது. எல்லாம் வந்துட்டு திரும்பி போகிறோம். அன்றாட இந்த ரேஷன் கடை பொருளை நம்பி வாழக்கூடிய இது இருந்துச்சிங்கன்னா இன்றைக்கி 20 கிலோ அரிசி போடலைங்கன்னா வீட்டில் வந்து ரொம்ப சிரமம். அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் பதியல அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கே கேட்டால் இங்கே போங்கிறாங்க, இங்கே கேட்டால் அங்கே கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு எப்படி இது வந்து கொண்டாடுறதுன்னு தெரியல. இது இப்படியே அலக்களிக்கிறதே இல்லை. இவங்களோட வருமானம் இதுக்கே வந்து ரேஷன் கடைக்கு ஆதார் எண்ணுக்கே நாங்கள் அலைஞ்சிட்டு இருந்தால் எங்களோட குடும்பத்தோட சூழ்நிலையை நாங்கள் எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. ரொம்ப சிரமமாக இருக்குது. இது வந்து இந்த காலக்கெடு வந்து கொஞ்சம் நீடிக்கணுங்கிறத சொல்லிக்கிறேன். தேவேந்திரன் குறிப்பாக பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த இணைக்கும் பணியோட காலக்கெடுவை நீடிக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த ரேஷன் கார்டுகளுடைய தற்காலிகமாக நீக்கம் பண்ணிட்டு பல்வேறு தரப்பில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக அந்த ரேஷன் கார்டு என்பது பொதுமக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றாக இருக்குது. குறிப்பாக இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அல்லது வந்து பல்வேறு நிறுவனங்களுக்கு செல்லும் போது அங்கே வந்து ரேஷன் கார்டு தான் கேட்குறாங்க. தற்போது நீக்கம் பண்ணதால் பல்வேறு சிரமங்கள் சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. இதனுடைய காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்பது தான் சேலம் மாவட்ட மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது தற்போது.